Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Meaning, may Allah's peace and blessings be upon all of us, inshallah. So, I'm honored here because of the knowledge what I possess with the blessings of Allah, alhamdulillah. So, to introduce myself, I am Dr. Tamina Begum because I have done research in our native place Rajagambiram in titled Health Status of Muslim Women in Rajagambiram, Sivagangai district. Okay. I try to communicate in Tamil. In between English vandaduna please enna manichukkum because I don't know to speak that well in Tamil. In மேடை பேச்சு வராது. ஸோ இப்போ என்னோட புக் வந்துட்டு இது எல்லா புக்கை போல் இல்லாமல் இந்த புக் நானே எழுதுனது. இட்ஸ் மை ஓன் ஒர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் முஸ்லிம் விமென் இன் ராஜகம்பீரம். ஸோ நான் கொரோனா பீரியடில் இயர் 2021 இங்கே வந்து அது எல்லாருக்கிட்டையுமே கொஷினர் மூலிமா அனலைஸ் பண்ணி எழுதுன இந்த புக். ஐ கான்ட்ரிபியூட் ப்ரௌட்லி திஸ் புக் டு அவர் லைப்ரரி டு டாக்டர் சதகத்துல்லா சார் டு பி I have attended our thesis Viva, Madras. It's proud and we are honoring her in the evening வந்து நம்முடைய மத நல்லிணக்க விழாவில் அவங்க ஹானர் பண்ணுறாங்க. So I'm honored being a Muslim woman, alhamdulillah. So in front of all these men, I'm here as a woman because with the education what I possess. So that is the only reason I'm here. So I request all the women to come forward. எல்லா பெண் பிள்ளைகளையும் நான் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பந்தை போல் நீங்கள் இருக்கிறீங்க. எப்பேற்பட்ட பந்தாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் எல்லா பக்கமும் நம்மளை அடிக்கிற பந்தாக இருக்கக்கூடாது. தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டாலும் மேலே எழுந்து வரக்கூடிய பந்தாக நம்ம இருக்க வேண்டும். ஸோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னோட படைப்பினங்களில் ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. Both of them are equal in terms of knowledge. Also Allah says a woman has a power to whatever she has. அவளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கதோ she multiplies it. This is the word of Allah. என்னென்ன அவங்களுக்கு சிறிதாக கிடைச்சாலுமே அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. So for example, if she gets a rice, she cook you a beautiful meal. At the same time அவளுக்கு ஒரு சின்ன லைக் சயின்டிஃபிக் டேர்மில் அவள் சின்ன ஸ்பெர்ம் கூட அவள் எப்படி மாற்றி கொடுப்பானா ஒரு குழந்தையாக மாற்றி கொடுப்பா, உயிருள்ள குழந்தையா. ஸோ Allah says no men is superior than a women. At the same time no women is inferior than a men. Both are equal. ஸோ நம்ம ஒரு சின்ன கோடு பட்டாலும் விமன் ஆகிய நம்ம பெருசாக ரோடு போட்டுற மாட்டோமா? போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்னைக்கு நான் ஐ எம் வெரி மச் ப்ரவுட் டு பி அ ஃபர்ஸ்ட் விமன் டாக்டரேட் இன் ராஜகம்பீரம் and I don't want this to be a first and last. I'm just a starting point. I want everybody to continue the same path. So எல்லாருமே முன்னேறி வாங்க. இதுதான் என்னோட மேபி the first speaker as a woman. I don't know. I want everybody to come forward. So இப்போ எல்லாருமே எஜுகேஷன் பற்றி சார் ரொம்ப அழகான தெளிவுரை விரிவுரை சொன்னாங்க. நம்ம வந்து இதை இங்கேயே அப்படியே விட்டுட்டு போகாமல் நம்ம உள்வாங்கி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இதை இப்படியே வெளியில் போனோம்னா கலைஞ்சு போயிடக்கூடாது. என்னென்னலாம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். என்னோட ஸ்பீச் முடிச்சோடனே சார் சொன்னாங்க, இது வந்து ஒரு ஸ்பீச், ஒரு குட் ஸ்பீச் ஹவு இட் ஷுட் பி இஸ் லைக் அந்த ஸ்பீக்கர் கிட்ட நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ ஷுட் கிளியர் இட் வித் அஸ். ஸோ அட் த சேம் டைம் எங்களோட ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு கொடுக்கணும். சும்மா வந்தோம் கேட்டோம் கதை கேட்டோம் போனோம்னு இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணும்னா அந்த ஒரு இட் ஷுட் ப்ரிக் யூ. இட் ஷுட் லைக் டேக் லெசன்ஸ் இன் எவ்ரிவேர் வேர் யூ சி. இட் இஸ் நாட் ஒன்லி தட் எஜுகேஷன் இஸ் given only in school or colleges or whatever, wherever. Education is seen in every person. ஒரு சின்ன குழந்தை ஒரு நல்ல விஷயம் செய்தா கற்றுக்கோங்க. ஒரு வயசான முதியவர் படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்களா கற்றுக்கோங்க. ஸோ every place is a place to learn. So known is a drop, unknown is a ocean. தெரிந்தது கையளவு, தெரியாதது உலக அளவு. நாங்கள் சார் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டாக்டர் சதகத்துல்லா சார் அவங்க படித்ததை தன்னோட மட்டும் நிறுத்திக்காமல் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து என்னை போல 100 மக்களும் முன்னாடி வரணும்னு இப்போ பெரிய முயற்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ படித்த நம்ம ஒவ்வொருவரும் இந்த முயற்சி எடுக்கணும். நம்ம மேலே கடமை இது. நாளைக்கு அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு அறிவு கொடுத்தேன், அந்த அறிவை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். நம்மளை வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தான் குழியில் வச்சுக்கோங்க, நம்மளை வந்து அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ அல்லாஹ் கேட்போம், தாய் தந்தை படிக்கலையா அவங்களுக்கு சரியா. இப்போ நம்ம எஜுகேஷன் இருந்தால் நம்மளோட இஸ்லாமை கூட நம்ம சரியான முறையில் நம்ம வழிநடத்த முடியும். இஸ்லாமில் வந்துட்டு இஸ்லாம் இஸ் அ ப்ராக்டிக்கல் ரிலீஜன்.
அதில் மூட நம்பிக்கைகளுக்கு இடமே கிடையாது. Unless until you have a proper education, you cannot practice your own religion, whatever you practice. India is in turn a secular country. Whatever religion you want to practice, you can do so with your knowledge. So like எந்த ஒரு கம்யூனிட்டினா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், திருக்குறான் நம்ம கொண்டு சொல்கிறான், இந்த குரான் அறிவுள்ளவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியே என்கிறான். ஸோ இட் மீன்ஸ் வாட், யூ ஜஸ்ட் டு நாட் ரிசைட் குரான். சார் சொன்னாங்க, நான் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்க போகும்போது வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லை ஹலீம் அலீம் யா அல்லா கிருபையாளனே என்னை வெற்றியின் பக்கம் என்னை இழுத்து செய், என்னை கூட துணை இருப்பாயா. தட் இஸ் வாட் இஸ் இஸ்லாம். ஸோ லைக் நான் இப்போ எஸ்ஐடி காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஐ வாஸ் அ ப்ரொஃபஸர் இன் எத்திராஜ் காலேஜ். ஐ காட் மை டாக்டரேட் இன் எத்திராஜ் காலேஜ். ஐ கேம் பேக் டு எஸ்ஐடி only last semester. Why? Because I want to serve my own community girls. ஸோ எத்திராஜ் காலேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே படிக்கிறாங்க. ஆனால் என்னோட கம்யூனிட்டி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் கிராஜுவேட் படிக்கணும்னாலே பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன். இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ ஹியூமன் பீங்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். நமக்கு நாலேஜ் இஸ் பிளெஸ்ட் பை அல்லா ஆட்டோமேட்டிக்கலி. எவ்ரி ஒன் ஹேஸ் நாலேஜ். சி ஈவன் இஃப் ஹியூமன் இஸ் பார்ன், பிறக்கும் போதே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அறிவோட தான் பிறக்கிறோம். ஓகேவா? ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு தாய்கிட்ட அது பால் குடிக்கிறது கூட ஒரு அறிவு தான். எந்த ஒரு தாயுமே வந்து அந்த குழந்தைக்கு இப்படி தான் பால் குடிக்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டா. அட் த சேம் டைம் ஒரு அனிமலுக்கு குழந்தை பிறக்குதா, அது பாட்டு கீழே தரையில் பிறந்து விழுகும். ஓகே, அதுவாக தான் எந்திரிச்சு நிற்கும், அதுவாக தான் பால் குடிக்கும். எந்த ஒரு அனிமலுமே இப்படி தான் நீ நிற்கணும், இப்படி தான் பால் குடிக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் த பேசிக் நாலேஜ் அல்லாஹ் ஹஸ் given. ஸோ அல்லாஹ் ஹஸ் given knowledge to everybody. ஸோ அனிமலுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இட் ஹேஸ் 5 senses. We human have how many senses? Obviously, we have 6 senses. What is that 6th sense? Yes. Exactly. Very good. Please give an applause to that. Very good. So, the 6th sense what we have is the knowledge. Yeah, பகுத்தறிவு. So, knowledge is not only simply knowledge. So, the main tool to encourage our knowledge is what is called as education. So that education makes you to analyze what are you going to do. Now, Sir Abdul Qadir sir had given you so very much clear explanation what are all is it happening, what is your career, everything has been given very analytically. So what is your turn, what are you going to do? So how you analyze, நீ எப்படி எடுத்துக்கிற, உனக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்தாதான் அதாவது ஒன்றுமே லைக் நிலத்தில் ஒரு ஃபர்டிலிட்டியுமே இல்லை. வாட் டு டெல் இன் தமிழ். ஓகே, அது இல்லாத ஒரு சாயிலில் நீங்கள் எந்த ஒரு சீடு போட்டு இது பண்ணாலும் it doesn't grow. So here I want everybody to be a fertile land. Okay, so sir had sown you so much of seeds. Let us take that and grow as a big tree, big garden. Let us grow. So one more thing, education I want to tell, as I told you, like we have in humans we have so many categories. Do not say like we are BC, MBC like this. Categories in the sense Anjadi, Penjadi, ரெண்டே category தான். Okay, so this Anjadi gets education mandatorily, compulsorily, automatically he gets. What about this Penjadi? It is a struggle for her. So education is indeed a struggle for her. I am the standing example of it. So I struggled a lot to come up here in this place. So sir had said that goal setting is very much important. So I am now asking, like when from the childhood we might have asked us what is your aim. No one asked us what is your goal. So you might have think aim and goal are same. Is that same? Aim and goal are same? Yes or no? I say no. No, yes. What is aim? What is goal? Sir said goal setting. Goal is nothing but a target. Aim is the purpose. How are you going to reach the target? Okay, like goal is like a thing. Aim வந்து ஒரு அம்பு போல, இங்க இருந்து நம்ம எப்படி அதை அடிக்க போறோம். So unless until you have a goal, you cannot reach it. So as Abdul Kalam Ayya said, கனவு காணுங்கள், தூக்கத்தில் அல்ல, உங்களை தூங்க விடாமல் வைப்பதே நீங்கள் காணும் கனவு. அதே சமயத்துல நான் வந்து இப்போ கோல் பேசிட்டு இருக்கேன். See, I don't have a goal at all. எனக்கு கோல்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் படிக்கும்போது என்னோட கோல் என்னவா தெரியுமா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th ஸ்டாண்டர்டில் நான் பாஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, ஐ வாண்டட் டு பாஸ் இன் 10th. என்னோட மாமா இருக்காங்க, ஹாஜியார் சிக்கந்தர் மாமா இருக்காங்க, ஊர் தலைவர், ஜமாத் தலைவர். அவங்க நான் 10th முடிச்சோடனே எங்கள் அத்தா கிட்ட வந்துட்டு அவளை வந்து மேற்கொண்டு படிக்க வைக்கணும். நான் ஐம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஐம் ப்ரவுட் டு சே. ஓகே, அண்ட் ஐம் வரி டு சே ஸ்டில் நவ் ஐம் த ஒன்லி கிராஜுவேட். பசங்கள்லாம் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு. எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம். எங்களோட ஃபேமிலியில் யாருமே வந்துட்டு படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமையில இல்லை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் என்கரேஜ் them to do so. பட் ஸ்டில் உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இல்லைன்னா அது வராது.
கம்மிங் பேக் டு மை ஓன் ஸ்டோரி. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் எங்கள் மாமா வந்து சொன்னாங்க, எங்கள் மாமாவும் எங்கள் அத்தாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க 10th முடிச்சிட்டாப்புல மதரசாக்கு அனுப்பிடலாம். எங்கள் அத்தா, மை ஃபாதர் இஸ் த ஒன்லி ஒன் மேட் மீ டு ஸ்டாண்ட் அப் டில் ஹியர். அவங்க தான் சொன்னாங்க படிக்கணுமா, நீ படிக்கிறேன், நான் படிக்கிறேன் தான், படிமா. ஸோ மை நெக்ஸ்ட் டார்கெட் வாஸ் டு பாஸ் 12th ஸ்டாண்டர்ட். அவ்வளோதான், எனக்கு கோல் இல்லை, எதுவுமே கிடையாது. 12th ஸ்டாண்டர்டை பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்பாடா அத்த ஒரு 2 years. ஸோ ஐ டோன்ட் ஹேட் அ கோல் அட் ஆல். மை கோல் இஸ் டு கிளியர் 12th ஸ்டாண்டர்ட். என்னோட ஸ்டடி பீரியட் 2 வருஷம் தான். அதில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் ஜஸ்ட் ஐ ஸ்கோர் 75% மார்க். ஆனால் நான் பாஸ் பண்ணுவேன்னா டவுட் ஆகி நியூஸ் பேப்பரில் அப்போ ரிசல்ட் வரும். நான் போயிட்டு 3rd class மார்க் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நான் 1st classல பாஸ் பண்ணிட்டேன். ஐ டென்ட் பிலீவ் தட். ஸோ ஆஃப்டர் தட் இன் 12th ஸ்டாண்டர்ட் ஐ புட்ஸ் அ ஸ்மால் எஃபர்ட். 85%ல பாஸ் பண்ணினேன். அப்போவே எங்கள் மாமா வந்து சொன்னாங்க மதரசால, என் கூட தான் எங்கள் மாமா பையன் படித்தாங்க, அவங்க மதரசால படித்தாங்க, என்னையும் படிக்க. ஸோ நம்ம அத்தை சொன்னாங்க, இல்லை நல்ல மார்க் எடுத்துருக்கா, படிக்கட்டும், நீ எங்கே படிக்கணுமோ படிமான்னு சொன்னாங்க. ஃபைனலி ஐ தாட் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை கிராஸ் பண்ணுறாங்கடா. ஸோ இந்த 3 வருஷம் தான் நமக்கு கிடைச்ச கோல்டன் பீரியட். இதில் என்னென்னலாம் படிக்க முடியுமோ படித்து நம்ம நாலேஜை நம்ம வளர்த்துக்கிறோம் சொல்லிட்டு வாட் அண்ட் ஆல் ஐ லேர்ன் திஸ். ஸோ நான் வந்து 12th ஸ்டாண்டர்டில் English, like that is basic thing. The major thing is commerce, accounts, computer science and business maths is what is I studied. Now I am doctorate in economics. Is there any way related? No, not at all. So நான் காலேஜ் படிக்கும்போது நான் பார்த்தேன், லைக் காமர்ஸ் படிச்சுட்டோம், ஓகே ஃபைன், பிகாம் தான் எல்லாருமே நம்ம கொஞ்சம் வித்தியாசம். எனக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது, பொருளாதாரம். ஐ வாண்டட் டு லேர்ன். ஸோ நான் போயிட்டு எக்கனாமிக்ஸ் படித்தேன். ஓகே, அதுக்கடுத்து எனக்கு சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னோட 2nd இயரில் படித்தேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட். இதுதான் நமக்கு கிடைச்ச 3 வருஷம். இதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடையாது. இதுக்கு நம்மளால என்ன முடியும்? என்சிசி கேடட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்சிசி கேடட்டில் லாயலா காலேஜில் அப்டக்கல்ஸில் நான் மைசெல்ஃப் டு பி ஃப்ராங்க், நான் இதெல்லாம் பண்ணினேன்னு எங்கள் அம்மாவுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சி, நான் பிஹெச்டி படிச்சிருக்கேங்கிறது நான் படித்த 6th year. I completed PhD in my 7 years with my small babies. When I was joining my PhD, I was a pregnant, second baby pregnant இருந்தேன். நார்மலாக விமன்ஸ் ப்ரெக்னென்ட் இருந்தால் என்னங்க பண்ணுவாங்க? எனக்கு தலை சுற்றுது, வீட்டில் இருக்கு, கிடையவே கிடையாது. நான் என்ன தெரியுமா பண்ணேன்னா, என்னதான் தலை சுற்றினாலும் போனேன். என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே யூனிவர்சிட்டியில் தொலைஞ்சு போயிடுச்சு. முழுக்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு ஃபுல் காரணம் என்னோட கணவர். எங்கள் அத்தை வந்து எனக்கு ஒரு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்துட்டாங்க, என் கணவர் அதில் பில்டிங் கட்டினாங்க. ஸோ லைக் நம்ம எத்தனையோ பில்டிங்ஸ் பார்க்குறோம், அதெல்லாம் கண்ணால் தெரியுதானா, அதுக்குள்ளே அதே ஈக்குவலாக பேஸ்மெண்ட் இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் தான் நமக்கு எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இஸ் நோ வே டிஃப்ரென்ஷியேட்டட் அஸ் துனியா கல்வி, மார்க்க கல்வி. எஜுகேஷன் இஸ் த உங்களோட கண்கள் கூட 2 கண்கள். ஸோ பார்வை ஒன்று தான். ஒரு கண்ணை வச்சு நான் பார்ப்பேன், ஒரு கண்ணு போதும், 2வது கண் வேணாம், 2வது கண் போதும், ஒரு கண் வேணாம். நோ, போத் ஆர் சேம். ஸோ எஜுகேஷன் மூலியமாக தான் நமக்கு வெற்றி உண்டு. நம்மளோட கம்யூனிட்டி சிறுபான்மை கம்யூனிட்டி சொல்கிறாங்க. நோ, ஸோ நம்ம படித்தோம்னா நம்ம கம்யூனிட்டி முன்னாடி கொண்டு போகணும். ஆஸ் சர் செட், அபுல் கலாம் ஆசாத் வாஸ் அவர் வாட் இஸ் ஹி? Anyone? Exactly. First education minister. Yes. So likewise, let us be the first. நம்ம எல்லாரும் முன்னாடி வருவோம். நமக்கு கம்யூனிட்டி ஒரு தடையே இல்லை. Being a women, let us come forward. Let us march together for the success, inshallah. I am here. I support Dr. Sadaqatullah in this library. I am this citizen of this Rajagambiram. Do come to me for any queries in terms of education. And I'm proud to say my husband is the founder of IAS Juniors. I forgot to say. So we are running an educational institution. I was also a co-founder in that. So as Sadaqatullah sir said, 6th to 12th standard is a very much golden time. What you have, whatever you learn in that is what will be continued everywhere. So நாங்கள் ஒரு மனசில் வச்சு சார் போலவே ஒரு முயற்சி எடுத்து நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். 6th to 12th உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இயர்லி ஒன்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாம் போல IAS மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க என் ஹஸ்பண்ட். இட் இஸ் அன் ஆன்லைன் எக்ஸாம். We have nearly 600 schools from all over the India, from Kashmir to Kanyakumari till today. So like I wanted all our Rajagambiram students also to participate in that. Also sir's grandson is also participated in that. So I'm proud to introduce my husband Kader as an educationalist. So we are here to help you out in all educational advices. So you can come forward at any time for your educational queries. Thanks for the opportunity. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.